கோகுவோட பர்த்டே எப்போ? அட ஏப்ரல் 16ன்னு சொன்னீங்கன்னா அது ஃபேக். ஏன்னா இது எல்லாத்தையும் எதுல பாத்திருப்பீங்க? ஒன்னு கூகுள்ல கேட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏஐ கிட்ட கேட்டிருப்பீங்க. அது சொல்லிருக்கும் ஒன்னு 16 இருக்கும் இல்ல 17 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டான டேட்டான்னு கேட்டீங்கன்னா தெரியல. இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா கான்சென்ஸ்னு ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. கோகுவோட பர்த்டே வந்து எல்லாருமே தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏப்ரல் 16 வந்து கோகுவோட பர்த்டே டேட்டே கிடையாது, இன்டர்நெட்ல அடிச்சு விட்ட ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. அது மட்டுமா 1986ல இஷ்யூவான சொன் ஜங்குல கூட, அது பேர் தெரியல, டிராகன் பால் கேரக்டரோட பர்த்டே டேட், அதுக்கப்புறம் அவங்களோட என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லி விவரமா ஒரு ஆர்டிக்கலாவே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரோட பர்த்டே டேட் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கூட நம்ம தலைவனோட டேட் ஆஃப் பர்த் கேட்டீங்கன்னா அன்னொன்னு தான் இருக்கும். அதனால நம்ம தலைவனோட பர்த்டே வந்து கண்டிப்பா ஏப்ரல் 16 கிடையாது. அப்ப எப்போ தான் ப்ரோ நம்ம தலைவன் கோகுவோட பர்த்டேன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். ஜப்பான்ல கோகு டேன்னு ஒரு டேவை கொண்டாடுவாங்க. அது வந்து மே 9th அதாவது சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த டேட்லயே நம்மளோட கோகுவோட பர்த்டே கொண்டாடுறது உசிதம். அவர் பர்த்டேவே இவ்வளவு குழப்பமா இருக்கே, அப்போ அவரோட ஏஜ் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.